ஆன்மீக மன்ற இயக்கங்கள் சார்பாகவும், குளோபல் புத்தா ஸ்கூல் ஆஃப் மெடிடேஷன் சார்பாகவும் எல்லாரையும் வரவேற்கிறேன். முதல்ல பிரம்மரிஷி பத்ரிஜி அவர்களுக்கும், அனஸ்டாஷியாவுக்கும், பூமி தாய்க்கும் எனது பணிவான வணக்கங்கள். இந்த பிளாட்ஃபார்ம் கொடுத்த இந்த குளோபல் புத்தாஸ் டீமுக்கும், பின்னாடி ஒர்க் பண்ற அத்தனை பேருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். நேத்து நம்ம பார்க்கும்போது அனஸ்டாஷியாவும் விளாடிமரும் அந்த குழந்தை பிறந்த பிறகு அதுக்கு எவ்வளவு ஞானம் கொடுக்கணும், அது எங்க வளரணுன்றது 2 பேருடைய கான்வர்சேஷனை நம்ம பார்த்தோம். அதோடைய கான்வர்சேஷன் கொஞ்சம் இருக்கு, அதையும் பார்ப்போம். அவருக்கு அதாவது அந்த அந்த குழந்தைக்கு எப்படி படிக்கணும், அந்த நாலேஜ் எல்லாம் எப்படி வரணும் போது அது முடியும். மைண்ட் கேன் ரீடு அதர் பர்சனுடைய தாட்ஸ் எல்லாம் அப்படின்றதெல்லாம் அவங்க சொல்லி தராங்க. அப்போ அந்த சயின்ஸ், மாடர்னைசேஷன், ராக்கெட்டு, ஃபேக்ட்ரி, மெஷினரி, ஸ்பேஸ் இதெல்லாம் எப்படி, ஸ்பேஸ்ஷிப் அதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு. அதெல்லாம் ஈஸி, குழந்தைங்களுக்கே இப்பெல்லாம் அதெல்லாம் தெரியுது, இதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை அப்படின்னு நக்டாஷா சொல்றாங்க. அப்ப நீ இந்த லாங்குவேஜ் கூட நீ புக்கு எழுத வரும்போது உனக்கு அந்த லாங்குவேஜ் கூட புரியும், அதுல பிரச்சனையே இருக்காது, உனக்கு அந்த நேரத்துல அது புரியும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கான மிஷினரி அதெல்லாம் பண்ணணும்ன்றதுக்கு இதுக்கு ஒரு மெத்தட் என்ன சொல்றாங்கன்னா, ஈஸியான மெத்தடு. ஒரு ரப்பர் பேண்ட் இருக்கு, அந்த ரப்பர் பேண்டை இழுத்து அதனுடைய ஸ்ட்ரிங் அந்த தூரம் எவ்வளவோ அந்த கான்செப்டை வச்சுதான் எல்லாமே நடக்குது, அதுல செய்ய முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதோட அந்த ஸ்பேஸ்ஷிப் நீ பார்த்திருக்கியா, அதாவது அந்த பிளையிங் சாசர் நாசால உள்ளது, அது ஒரு சிலர் இருக்குன்றாங்க, இல்லைங்கிறாங்க, அது உண்மையா? உண்மைதான் அப்படின்னு சொல்றாங்க அனஸ்டாஷியா. நீ பார்த்திருக்கியா? உண்மைன்னு சொல்றீ, நீ பார்த்திருக்கியா? ஆமா பார்த்திருக்கேன் அப்படின்னு. எப்ப பார்த்திருக்க அப்படின்னு. 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்திருக்கேன் அப்படின்னு. அது எப்படி இருக்கும்? அது கப்பு சாசர் மாதிரி இருக்கும், ஆனா ஒரு கிரகத்துல இருந்து இன்னொரு கிரகத்துக்கு போகக்கூடிய ஒரு ஏரோப்ளேன் போல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளவு தெரியுது, அப்ப உண்மையாதான் இருக்கும், அது விவரமா சொல்லுன்னு சொல்லும்போது அது அந்த ஷிப் ஸ்பேஸ் வந்து ஆக்சிடென்டலா இங்க வந்து இந்த காட்டுல விழுந்துச்சு. அந்த விழுந்தப்போ அதில் 2 பேர் இருந்தாங்க. அந்த 2 பேரும் நான் அவங்கள போய் பார்த்தேன். அவங்களோட நான் பேச்ச குடுத்து, அவங்க என்ன நம்பின பிறகு என்னையும் அங்க கூட்டிட்டு போனாங்க. நானும் அது உள்ள போய் பார்த்தேன். அவங்களுக்கு தேவையான நான் எனர்ஜி அங்க குடுத்து, அந்த ஸ்பேஸ்ஷிப்ப ஒர்க் பண்ண வச்சு, அந்த ரிப்பேர சரிப்படுத்தி அவங்கள அனுப்பினேன் அப்படின்றாங்க. எவ்வளவு ஞானம் இருக்கும் பாருங்க. எங்கேயோ இருக்கிறது இங்க விழுந்தாலும், அவங்களுக்கு அந்த ஞானம், அந்த எனர்ஜி இருந்து அதையும் ரெடி பண்ணி குடுத்துருக்காங்க அப்படின்னு இதுல காட்டுறாங்க. அப்ப அது எப்படி போகுது? அதுக்கு என்ன பெட்ரோல் உபயோகப்படுது? இல்ல. அதுக்கு ஃபியூவலே கிடையாது. அப்ப எப்படி ரன் ஆகுது அப்படின்னோடனே, லிவிங் ஆர்கானிசம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அந்த எக்ஸ்ட்ரீக்கா அந்த கழிவுகள் இருக்கு இல்லையா? அந்த கழிவுகள்ல இருக்கிற பாக்டீரியா மூலமா அந்த கேஸ் இருக்கும். கேஸ் உண்டாகும். அந்த கேஸ் மூலமா தான் அது ரன் ஆகுது அப்படின்னு. அதாவது என்னன்னா, அந்த ஸ்பேஸ்க்கு தகுந்த மாதிரி அங்க மஷ்ரூம்ஸ் இருக்கு இல்லையா? மஷ்ரூம்க்கு சுத்தி ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகும் இல்லையா? அந்த மாதிரி ஃபங்கஸ் ஃபார்ம் ஆயிட்டு, அதுக்குள்ள வர அந்த கேஸ்ல தான் இந்த ஸ்பேஸ்ஷிப் ஒர்க் ஆகுது அப்படின்றாங்க. இதெல்லாம் எப்படி நடக்கக்கூடியதுன்னா, இதுக்கு வந்துட்டு அந்த ரே ஆஃப் லைட் முன்னாடி சொல்லியிருக்கோம் இல்லையா? அந்த ரே ஆஃப் லைட் மூலமா எல்லாராலையுமே பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல நான் எனக்குள்ள அந்த ரே ஆஃப் லைட் மூலமா இப்ப சன்ன நான் பார்த்தேன்னா, அந்த சன்னுக்குள்ள இருக்க சயின்ஸ் என்ன நடக்குதுன்றதையும் சொல்ல முடியும். இந்த மரம் இருக்குன்னா, அந்த மரத்துக்குள்ள என்ன ப்ராசஸ் நடக்குன்றத கூட என்னால பார்த்து சொல்ல. நான் மட்டும் இல்ல, மனுஷருடைய எல்லா மூளையிலும் இந்த இது இருக்கு, இத பண்ண முடியும். அதனாலதான் மனுஷனுடைய மூளைய வந்துட்டு ஒரு கம்ப்யூட்டர் அப்படி சொல்றாங்க, சூப்பர் கம்ப்யூட்டர்ன்னு கூட சொல்றாங்க. ஆனா நம்ம ஜனங்க என்ன பண்றாங்க, காலையில எழுந்த உடனே சாப்பிடுறாங்க, ட்ரெஸ் பண்ணிக்கிறாங்க, டிவி முன்னாடி உட்காந்து சீரியல் பார்த்துட்டு அப்படி போயிடுறாங்க. மேல இருந்துட்டு அவங்க ஏர்ன் பண்ணோம், ஏர்னிங்ல போயிட்டு இருக்காங்க. ஆனா என்ன பண்ணணும் இந்த பூமிக்காக அப்படின்றதெல்லாம் யாருமே யோசிக்கிறது இல்ல. அதுக்காகவே நமக்கு பத்ரிஜி ஒரு டூல் கொடுத்துட்டு போயிருக்காரு, தியானம்ன்றது. அந்த தியானத்தை நீங்க எவ்வளவு தூரம் கத்துக்கிறீங்களோ அதுல இந்த ரே ஆஃப் லைட் கிடைக்கும் போது, அதனால நம்ம இந்த பூமிய காக்க முடியும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. பூமிக்கு அருகிலேயும் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா பெரிய பெரிய வீடுகளை கட்டி சொகுசா உள்ள இருக்கணும்னு நினைக்கிறாங்க ஒழிய, அந்த பூமியை காப்பாத்தணுன்றத நினைக்க மாட்டேங்கிறாங்க.
அப்படின்னு சொல்லி. இதுல ஐன்ஸ்டைன்றவர் கூட அவர் ஒரு நார்மல் சைல்டு இல்ல. அவர் ஒரு ஸ்பெஷல் சைல்டு. ஆனாலும் ஸ்கூல்ல இது அனுப்பிட்டாங்க. ஆனாலும் அவர் என்ன பண்றாரு, வீட்ல இருக்க முடியாம, அந்த மலை பகுதியா இருக்க ஒரு பாறை மேல உட்காந்து செடிக்கு கீழ, தன்னிஷ்டம் போல ஒரு விளையாட்டாவும் பாட்டு பாடிக்கிட்டு, ஒரு குச்சிய வச்சுக்கிட்டு, அப்படியே ஒவ்வொன்னா அவரா யோசிச்சு, அவருடைய உலகத்துல போயிட்டு, ஒவ்வொன்னா அவரே பார்த்து பண்ணிக்கிட்டு, நெறைய ஃபார்முலாஸ் அவரு எழுதியிருக்காரு. அவருடைய உலகமே வேற. அதுக்கு தான் சொல்றாங்க, இந்த பிரெயின் வந்துட்டு சூப்பர் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லி. அவ்வளோ எழுதியிருக்காரு. அவ்வளோ ஞானமும் குடுத்துருக்காங்க அப்படின்னு. ஒவ்வொருத்தருக்குள்ளயும் இருக்குது. அவர் நார்மலா, அப்நார்மல்னா கூட அவருக்கு அவ்வளோ ஞானம் இருக்கும்போது, நார்மலா இருக்கவங்களுக்கும் அவ்வளோ ஞானம் இருக்குது. அதனால பிரெயின யூஸ் பண்ணணுன்றது தான் இங்க சொல்ல வர்றாங்க. சரிம்மா, எல்லாமே ஓகே தான். நீ சொல்றதெல்லாம் ஓகே. அ அப்போ இதுக்கு பணம் எங்கருந்து வரும்? பணம் எனக்கு கிடைக்கணுமே! இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிற. பணம் யாருக்கு வேணுமோ அவங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்றாங்க. அப்ப சொல்றாங்க விளாடிமிர், "சரிப்பா நான் புக்கு எழுதுறேன். எனக்கு நெறைய பணம் வேணும். அதுக்கு என்ன வழி சொல்லு? நீ புக்கு எழுது. உனக்கு 25 கண்ட்ரில இருந்து உனக்கு பணம் வரும். நீ எண்ண முடியாத அளவுக்கு உனக்கு பணம் வரும். நீ கவலைப்படாத" அப்படின்னு. அப்பனா நான் எழுதுறேன் அப்படின்னு. ஆனா அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. இதுக்கு கூட ஒரு கண்டிஷன் இருக்குதான்னு அவரு ஒரு மாரி பண்றாரு. ஆமா. அதுக்கு வந்து நீங்க வாரத்துல 3 நாளு குடிக்காம இருக்கணும். இந்த குடிக்கிறதுக்கும், இந்த புக் எழுதுறதுக்கும் என்னம்மா சம்மந்தம் அப்படின்னு சொல்லும்போது, நீங்க அந்த மாதிரி பண்ணும்போது தான் உனக்கு அந்த பணம் கிடைக்கும். நீங்க குடிச்சீங்கன்னா அந்த பணம் கிடைக்காது. இல்ல, இல்ல நீ எனக்கு பணம் கிடைக்கக் கூடாதுன்னு தான் நீ இந்த மாரிலாம் பண்ற. உனக்கு புக் எழுதுறதுக்கு மட்டும் தான் நீ என்ன உபயோகப்படுத்திக்கிட்டு இருக்கிற அப்படின்னு அவரு சொல்லி திட்டவ ஆரம்பிச்சுடுறாரு. அது மட்டும் இல்ல, நீங்க பேங்க்குக்கு போகறதுக்கு பணம் வந்துச்சுன்னு சொன்னா, உங்களுக்கு அதுக்குரிய லெட்டரு, மெயில் எல்லாம் வரும். அதுக்கு பிறகு நீங்க அந்த பணம் எடுக்கறதுக்கு போணும். வாரத்துக்கு 3 தடவ பேங்க்குக்கு போக வேண்டிய வேலை இருக்கும். அங்க போனீங்கன்னா, நீங்க 21 தடவ அம் அதாவது தோப்புக்கரணம் போடணும். நீ என்ன நினைச்சுட்டு இருக்க என்னைய? நான் ஒரு பிசினஸ் மேன். அதுவும் பேங்க் கிட்ட போயிட்டு நான் தோப்புக்கரணம் போட்டா மத்தவங்கலாம் என்னைய பார்த்து என்ன நினைப்பாங்கன்னு கண்டபடி திட்டுறாரு. அதாவது எவ்வளவு புகழ்றாரோ, அதோட 2 மடங்கு திட்டவும் செய்றாரு. அதையும் கேட்டுக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி ஆயிட்டு, அந்த கண்ணுல தண்ணி வரும்போது அவங்களுடைய எனர்ஜி லோ ஆகும்போது திருப்பியும் அவங்க அப்படியே ஃபேஸ புடிச்சுட்டு நேரா அந்த மரத்துக்கிட்ட போயிட்டு, ஆகாயத்த பார்த்துட்டு அந்த எனர்ஜிய அவங்க வாங்கிட்டு வராங்க. "இப்ப என்ன ஆச்சு உனக்கு?" அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. விளாடிமிர், "நீங்க ரொம்ப என்னைய தப்பாவே நினைக்கிறீங்க. கோபப்படுறீங்க. நான் உங்க நன்மைக்காக தானே சொல்றேன். உங்களுக்கு பணம் கிடைக்கணுன்றதுக்காக தான் நான் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன்" அப்படின்னு. நீங்க பேங்க்குக்கு போனா உங்களோட அந்த பேங்க் மேனேஜர் கூட, அங்க இருக்க கஸ்டமர் கூட உங்களோட தோப்பக்காரர். அம்மா தாயே! நான் தான் இப்படி பண்றேன்னா, பேங்க் மேனேஜர் கூட இந்த வேலை பண்ணணுமா? அப்படின்னு சொல்லிட்டும் திட்டுறாரு. இல்ல இது நன்மைக்காக தான். எல்லாருமே அந்த இடத்துல அப்படி நடந்துக்குவாங்க. அதனால உங்களுக்கு நெறைய பணம் வரும். அதனால நீங்க அத தப்பாவே நினைக்காதீங்க அப்படின்னெல்லாம் சொல்றாங்க. இதுல ஒரு இது என்னன்னா, அனஸ்தாசியாக்கு இந்த மாரி அவர் குடிக்காம இருக்கிறதுனாலயும், அந்த கத்தாம அந்த இருக்கிறதுனாலயும், நான்வெஜ் சாப்பிடாம இருக்கிறதுனாலயும் அவருடைய பௌதிக உடலும், மனசும் கிளியர் ஆகும்போது, தன்னுடைய குழந்தையோட அவர் உட்கார்ந்து பேசுறதுக்கு ஒரு நல்ல பாலமா அவங்க அமைச்சு குடுக்கறதுக்காகவும் அவங்க அதுல பாடுபடுறாங்கன்றது இதுல புரிஞ்சுக்கணும். அதுக்கு பிறகு விளாடிமிர், நீங்க புக் எழுதும்போது கூட இவ்ளோ சொல்றது அந்த உடனே அது மைண்ட்ல வச்சுக்க முடியாத கன்ஃப்யூஸ் ஆக வேண்டாம். நானு அதுக்கு உனக்கு தேவையான எனர்ஜிய குடுக்குறேன். நீங்க புக்க எழுதுங்க அப்படின்னும் சொல்றாங்க. அதனால ஏன்னா நெறைய சொல்றதுனால ஞாபகம் இல்லாம போக்கூடாது இல்லையா? அவர் புக் எழுதணுன்றதுக்காக அதையும் சொல்றாங்க. சரிப்பா, உனக்கு இவ்ளோ சக்தி இருக்குது, ஞானம் இருக்குது, நாலேட்ஜ் இருக்குது, எல்லாமே இருக்கு இல்லையா? இப்போ 1996ல பூமியின் மேல இருக்கிற இந்த பொல்யூஷன் பொல்யூஷன் அப்போ நெறைய இருந்துச்சு. அதாவது இயற்கை சூழலோட தண்ணியும் மாசுபட்டிருக்கு, காத்தும் மாசுபட்டிருக்குது. இது எல்லாத்தையும் எப்படி சரி பண்றதுன்றதுனால சயின்டிஸ்ட் ராத்திரி பகலா அத யோசிச்சுட்டு பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி அத சரி பண்ணலான்னு. "உன்னால முடியும்னா, நீ ஒரு உபாயத்த சொல்லு அதுக்கு" அப்படின்னு சொல்லிட்டு விளாடிமிர் கேட்கிறாரு. "அப்படியா? சரி, இது கொஞ்சம் எனக்கு அது டைம் குடுன்னு" சொல்லிட்டு அந்த நேச்சரோட கொஞ்ச நேரம் அவங்க வாக் பண்ணிட்டு வந்து சொல்றாங்க. "இது கொஞ்சம் பண்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா, அந்த அந்த மாசு அதாவது இந்த பொல்யூஷன் இது மண்ணோட சேர்ந்து இந்த பூமியிலயும் சேர்ந்துட்டு இருக்குது. அதனால அது பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இத சொல்றதுக்கா இவ்வளவு தூரம் நடந்து போனேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு கிண்டலா பேசும்போது, இல்ல இதுக்கு ஒரு உபாயம் இருக்கு, ஐடியா இருக்கு. நான் அத சொல்றேன் அப்படின்னு. அம்மா சொல்லு.
அதுலருந்து நான் பார்க்குறேன். ஆனா அது வந்து ஃபுல்லா 100% சரியாகும்னு சொல்ல முடியாது. ஒரு 40%, 40, 43% வரைக்கும் சரிப்படுத்தலாம். அதுவே பெரிய அச்சீவ்மென்ட் தான். பண்ணலாம், நீ சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அனஸ்தாசியா கண்ண மூடிக்கிட்டு ஒரு நிமிஷம் பார்க்கும்போது, யுனிவர்ஸ்ல மட்டும் பொல்யூஷன் கிடையாது. காஸ்மோல கூட நெறைய நெறஞ்சிருக்குது. அதாவது இங்கருந்து ராக்கெட்ஸ் அனுப்புறாங்க இல்லையா? அந்த மேல அனுப்பக்கூடிய அந்த ராக்கெட்ஸ் அங்க சிதறி போய், உடைஞ்சு போய், ஒர்க் பண்ணாம இருக்கிறதெல்லாம் திரும்ப அது பூமிக்கு வர்றதே கிடையாது இல்லையா? அங்க அவ்ளோ குப்பைகள் அங்க சேர்ந்து கிடக்குது. அதெல்லாம் எப்படி சரிப்படுத்த போறாங்கன்னு தெரியலன்னு அத சொல்றாங்க. முதல்ல இப்ப பூமிய பார்ப்போம். அது அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூமி கிட்ட வராங்க. இங்க பூமியில இருக்க ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு வண்டி இல்ல. 1க்கு 2 வண்டிய வச்சுட்டு இருக்காங்க. அதிலிருந்து வரக்கூடிய அந்த புகையானது, இந்த பூமியில இருக்க அந்த மண்ணோட கலந்து, அது பூமிக்குள்ளேயே இறங்குது. அதனால இவன் ரொம்ப இந்த பொல்யூஷன கண்ட்ரோல் பண்ணாம தண்ணி எல்லாமே நமக்கு அதுல மாசுபடுது. அதுக்கு என்ன சரிம்மா அதெல்லாம் தெரியுது எனக்கு. அதுக்கு வழி என்ன அப்டின்றாங்க. அந்த மண்ணோட சேர்ந்தது இல்லாம, இது காத்து வர அடிக்கும்போது, இந்த மண்ணு ஃபுல்லாவும் அந்த செடி மேல, அந்த இலைகள் மேல, பூக்கள் மேல அப்படிலாம் படரும்போது, பூக்களும் கருகுது, இலைகளும் வாடுது. இந்த மாரிலாம் நடக்குது. சரி, இதெல்லாம் சொன்னதுக்கு எனக்கு ஒரு ரெமிடி சொல்லு அப்படின்னு சொன்னேன். அப்போ அந்த வெஹிக்கிள்க்கு பின்னாடி வரக்கூடிய அந்த புகை கிட்டக்க, அதுக்கு ஒரு ஃபில்டர் மாரி ஒண்ணு பொருத்திட்டீங்கன்னா, அந்த புகைய மண்ணோட கலக்காத மாரி பார்க்கும்போது, நம்ம பூமிய காப்பாத்த முடியும். அதுவே 20-40% நம்மளால காப்பாத்த முடியும் அப்படின்னு. அப்படியா? அப்ப அதுக்கு எப்படி செய்யணும்? இந்த ஒவ்வொரு வெஹிக்கிள்க்கும் அது மாரி போடணுமா? அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப இது நீ குடுக்குற இந்த ஐடியாவ ஐடியானால எனக்கும் பணம் வரணும். இத பார்க்குற கவர்மெண்ட்டுக்கும் பணம் வரணும். அதுல உனக்கும் ஒரு பங்கு இருக்கு. எனக்கு ஒரு பங்கும் தேவையே இல்ல அப்படின்னு சொல்றேன். அப்போ அ அனஸ்டாசியாவ இம்ப்ரெஸ் பண்ற மாரி சொன்னா, இன்னும் அந்த ஐடியா நல்லதா வரும். அவங்க மனசுல இருந்து இவர் நினைக்கிறாரு விளாடிமிர். அப்போ முன்னாடியே நீ சொன்ன இல்லையா? எல்லாருக்கும் நிலம் இருக்கணும்னு சொன்ன இல்லையா? ரஷ்யன் கவர்மெண்ட்டே எல்லாருக்கும் ஒவ்வொரு லேண்டும் குடுத்துருக்கு இல்லையா? அதுக்கு நான் ஃப்ரீயாவே அந்த சீட ஃப்ரீயா குடுக்குறேன். இல்லன்னா லோ ரேட்ல இங்க குடுக்குறேன். எது சொன்னீங்க இது கரெக்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்றேன். சரி எப்படி செய்யணும் சொல்லு. அதுக்கு ஒரு பாக்ஸ் ரெடி பண்ணணும். அந்த பாக்ஸுக்கு ஹோல்ஸ் பண்ணணும். அத ஃபில்டருக்காக வேண்டிய ஹோல் எல்லாம் போட்டு உபயோகப்படுத்தினா செய்ய முடியும் அப்படின்னு. அப்போ திருப்பியும் கேட்கிறாரு, எந்த மாரி மெட்டீரியல் போடணும்? எப்படி உபயோகப்படுத்தணும்? அப்ப நீ என்னைய ஒரு ஃபேக்டரி என்ன வச்சு பண்ண சொல்லுவ போல இருக்கு. நான் இவ்ளோ ஐடியா குடுத்தேன் இல்லையா? நீ யோசி. நீ திங்க் பண்ணு. உன்னோட திங்கிங் ப்ராசஸ் அது என்ன பண்ண முடியும்ன்றத நீ பண்ணு. அப்பதான் அந்த செல்ஃப் லவ்வும் இருக்கும். நீ ஒரு சயின்டிஸ்டாவும் ஆகணும். ஆமா இல்லையா? அப்படின்னு அவரும் யோசிச்சிருப்பாரு. அப்ப இதனால நெறைய பேருக்கு வேலை கூட கிடைக்கும் அப்படின்னு அவரு யோசிக்கிறாரு. அப்படி சொல்லிட்டு, அப்ப இது எது வரைக்கும் அந்த ஜனங்க ஏத்துக்குவாங்க? ஒரு நல்லத எல்லாருமே ஏத்துக்குவாங்க. அதுவும் உலகம் முழுதும் ஏத்துக்கும். அதுலயும் இயற்கைய பாதுகாக்கிறோன்னும்போது, அத பார்க்கிறவங்க அத்தன பேருமே ஏத்துக்குவாங்க. இதுக்கு ஒரு உதாரணம் என்னன்னா, இந்த கார்லாம் முன்னாடி வந்து சீட் இல்லாம தான் வந்துச்சு. அதுக்கு பிறகு ஒருத்தர் கண்டுபிடிச்சு சீட் பெல்ட் போட்டு பண்ணாரு. அது எல்லாருமே ஒவ்வொருத்தரா போட்டு, போட்டு உலகம் முழுக்க இப்ப காருக்கு சீட் பெல்ட்ட வச்சு தான் வருது. அதாவது யாரோ ஒரு நல்ல மனசு அங்க செய்ய தூணுது இல்லையா? அந்த மாரி எல்லாருமே ஒப்புத்துக்குவாங்க அப்படின்னு. அப்புறம் விளாடிமிர் கேட்கிறாரு அதுக்கு. இதுலயும் ஏமாத்துக்காரங்க இருப்பாங்க இல்லையா? ஏதாவது ஒரு டம்மி மாரி போட்டு போயிட்டு போலீஸ்காரன் புடிக்க மாட்டான். அதுக்கு ஒண்ணும் பண்ண மாட்டான். அதுக்கு என்ன பண்ணலாம்? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அப்பதான் அனஸ்டாசியாவுக்கு ரொம்பவே கோவம் வருது. இந்த மாரி ஏமாத்து பண்றவங்களுக்கு கட்டாய நாளடைவுல அவங்களுக்கு பணமே இல்லாம ரொம்ப கஷ்டப்படுவாங்க. வாழ்க்கையிலேயே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்பதான் இவ்ளோ கோவம் வருதா இவளுக்கு அப்படி சொல்லிட்டு அவர் நினைச்சுட்டு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிடுறாரு அவங்க மேல. சரி அனஸ்தேஷியா இதெல்லாம் செய்ற இல்லையா? இந்த ப ப க பிரெயின் வந்து ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர்ன்னு சொல்லிட்டு இருக்கீங்க இல்லையா? ஆமா. அது சூப்பர் கம்ப்யூட்டர் தான். ஆனா நீங்க அத யோசிக்க மாட்டீங்கல்ல. மெஷின்ல இருக்கிற அந்த மெஷினா உள்ள அந்த கம்ப்யூட்டர் நம்புறீங்க. நான் சொல்றத நீங்க நம்ப மாட்டேன்றீங்களே. இல்ல நீ ஸ்மார்ட்டா? ஆமா நான் ஸ்மார்ட் தான். நான் ஸ்மார்ட் கம்ப்யூட்டர் தான் அப்படி சொல்றாங்க. அப்படின்னா இந்த மெஷின் கம்ப்யூட்டரோட உன்னுடைய பிரெயின் கம்ப்யூட்டர வச்சு நீ ஒரு இத நிரூபிக்கணும். நிரூபிப்பியா? அப்படின்னு. இப்படி வேற செய்றியா? சரி பண்றேன்.
அப்போ அந்த கம்ப்யூட்டர் இங்க அங்க வச்சுட்டு அப்பப்ப என்னை கேள்வி எல்லாம் கேட்கக்கூடாது. பண்ணா வேர்ல்டு ஃபுல்லா இருக்கிற கம்ப்யூட்டர்ஸ எடுத்துட்டு வந்து வச்சு பண்ண சொல்லு. நான் அப்ப ஒரே தடவ சொல்றேன். அடிக்கடி சொல்ல வந்தேன்னா என்னுடைய எனர்ஜியே வேஸ்ட் ஆகும் அப்படின்னாரு. ஆனா விளாடிமிருக்கு என்ன ஒரு மனசுன்னு சொன்னா, இவ்ளோ ஞானம் இருக்கிற இந்த அனஸ்தாசியா உடைய சக்திய இந்த உலகம் முழுதும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக அவர் போராடுறாரு. சரி அந்த மாரி தான் நம்ம செய்யலாம் அப்படின்னாங்க. சரி இது ஒரு காம்படிஷன் மாரி ஆகுது இல்லையா? இதுல யார் வின் பண்றாங்களோ, அவங்களுக்கு ஒரு பிரைஸ் குடுத்தா நல்லா இருக்கும் இல்லையா? சரி அப்படின்னேன். அப்ப நான் தானே இது பண்ண போறேன். ஓ! நீயே முடிவு பண்ணிட்டியா? எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது, நீயே முடிவு பண்ணிட்டியா? நீ தான் வின் பண்ண. ஆமா நான் தான் வின் பண்ணுவேன். சரிம்மா உனக்கு வேண்டாம். செகண்ட் பிரைஸ் என்ன குடுக்கலாம் சொல்லு அப்படின்னாரு. அப்ப கம்ப்யூட்டருக்கு எல்லா எந்த அதாவது ஃபெயில் ஆன அந்த கம்ப்யூட்டர்ஸ்க்கு நான் பிரெயின் குடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது சயின்ஸுக்கான போட்டி அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்ப இதுல எவ்வளவு ஞானம் இருந்தா அவ்வளவு கான்ஃபிடென்ஸா அவங்க சொல்லுவாங்க பாருங்க. இதுதான் லவ் எனர்ஜின்றதா என்னன்னு தெரியல. அவ்வளவு நல்லாவும் சொல்றாங்க. இது இங்க நடந்துச்சு. திருப்பவும் அந்த செடாட்ரி கிட்ட போறாங்க. லாஸ்ட் இயர் நான் வரும்போது, உங்க தாத்தாங்கலாம் சொன்னாங்க இல்லையா, அந்த மரத்த வந்து வெட்டணும். அதுக்கு இல்லன்னா அதுக்குள்ள எரியும் அப்படிலாம் சொன்னாங்கல்ல. அத பத்தி இப்ப 2 நாளா நான் இங்க இருக்கேன். யாருமே பேசலையே. அது என்ன ஆச்சு? அந்த மரத்த காட்டுவியா? அப்படின்னு. காட்டுறேன் வா சொல்லிட்டு அவ கூட்டிட்டு போறா. அனஸ்தாசியா கூட்டிட்டு போறாங்க. அப்ப அந்த மரங்கள அவங்க பார்க்குறாரு. பார்க்கும்போது அந்த உயரமா அதாவது கிளைகள்லாம் ஓடாது. அது ஊசி போல அப்படி உயரமா மானளவு உயர்ந்து நிக்குது. அத பார்க்கும்போது அந்த முனையில அந்த ஒளி ஆறா, அதாவது வெளிச்சம் நேச்சுரலா உள்ள அந்த வெளிச்சமானது அவ்ளோ அற்புதமா அங்க போய்க்கிட்டு இருக்கு. அந்த ஆறா தெரியுது. இவ்ளோ அற்புதம் இந்த மரத்துல இருக்குதா அப்படின்னா, அவர் அந்த இதப்போ தான் வெட்டணும் அப்படின்னு சொன்னாரு. இல்ல எரிஞ்சிரும்னு சொன்னதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கிறாரு. ஆமா இந்த மரத்த நாங்க எப்படியாவது பாதுகாக்கணும்னு நாங்க நினைச்சுட்டு தான் இருக்கோம். அப்போ நீங்க இங்கிருந்து போன பிறகு நானு என்ன பண்ணேன்னா, இந்த போலார் பேரோடைய உதவியோட இந்த மரத்துல கொஞ்சம் கொஞ்சமா ஏறுனேன். இந்த மிருகங்களுக்கு கூட இந்த மரத்தோடைய தன்மை நல்லா தெரியுமா. போலார் பேருக்கு தெரியுது. ஆனா அது கொஞ்சம் பயப்பட்டா கூட அத என்கரேஜ் பண்ணி பண்ணி அனஸ்தேசியா மேல கூட்டு போறாங்க. பாதி வழி போன உடனே அந்த ரிங்கிங் சவுண்ட் கேட்ட உடனே போலார் பேருக்கு ரொம்ப பயம் வந்து அங்கருந்து குதிச்சிருது. அப்போ அனஸ்தாசியா மட்டும் அங்க அடுத்த கலையில ஏறி அவங்க உட்கார்ந்துகிட்டு அந்த யூனிவர்ஸோட பேசுறாங்க. எப்படியாவது எனக்கு இந்த மரத்த எங்களுக்கு காப்பாத்தி குடு அப்படின்னு அந்த யூனிவர்ஸோட தன்னுடைய பாஷையில நேச்சரோட பேசுறாங்க. 2 நாள் அந்த மரத்திலேயே இருந்துகிட்டு, அந்த கடவுள்ட்ட கேட்கறது போல அவங்களும் அங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இவங்க இப்படி பேசுறது அவங்க தாத்தாங்களுக்கு தெரிஞ்சு அங்க இருந்து வந்துடுறாங்க. அவங்களுக்கு யார் சொன்னது? டெலிபதி மூலமா அவங்க தெரிஞ்சுக்கிட்டு அங்க இருந்து வந்து, "இறங்குமா, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற? கீழ இறங்கு, இறங்குன்னு" அவ்வளோ சொல்றாங்க. ஆனா, "இல்ல தாத்தா, நான் வந்து இந்த யூனிவர்ஸ கேட்டுட்டு இருக்கேன். நீ எனக்கு ஒரு வழி சொல்லுமா, நான் என்ன பண்ணணும்? சரண்டர் ஆகுறோமா? கால்ல விழணுமா?" இப்படியெல்லாம் பண்ணிட்டு ஏதேதோ சொல்லிக்கிட்டு அவங்கள்ட்ட கேட்கிறேன் தாத்தா நானு. அத நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அப்ப நேரடியா பேசுற மாதிரி அவளுக்கு அந்த இது பதிலுக்காக நான் காத்துன்னு இருக்கேன் தாத்தா அப்படின்னு. இவ சின்ன பொண்ணு இவளுக்கு என்ன தெரியும்? இவங்கள பெத்தவங்க அதாவது பெற்றோர் கூட இந்த மாரி பண்ணி தான் அவங்க 2 பேருமே இறந்து போயிட்டாங்க. இவள நான் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அங்க உள்ள ஒரு குச்சிய உடைச்சு அடிக்கிற மாதிரி ஒவ்வொரு கல்லும் கோவத்துல இறங்கு, இறங்குன்னு சொல்லிட்டு இது பண்றாங்க. அவ மேல உட்கார்ந்துகிட்டு அனஸ்டாசியா சிரிச்சுக்கிட்டே இது பாரு தாத்தா எப்படி பண்றாருன்னு சிரிச்சுக்கிட்டு இது பண்ணி ஒரு களைய புடிச்சு இறங்கறதுக்கு முற்படும்போது, அந்த கிளைய முறிவு ஏற்படுது. அப்ப முறிவு ஏற்படும்போது டக்குன்னு அப்படியே இறங்கிடுறாங்க. இறங்கின உடனே தாத்தாக்கு அந்த அனஸ்தாசியாவ சேர்த்து அப்படியே அணைச்சுட்டு இது பண்றாங்க. "இப்படியெல்லாம் செய்யாதம்மா தயவு செய்து. உனக்கு ஞாபகம் இருக்கா? உங்க அப்பா, அம்மா எப்படி ஆனாங்கன்னு தெரியும் இல்லையா?" அப்படின்னு. அப்ப விளாடிமிர் கேட்கிறாரு, "என்ன ஆனாங்க அவங்க? எனக்கு சொல்லலையே நீ" அப்படின்னு. இவங்க என்னோட பெற்றோர் கூட இப்படிதான் அவங்க ஒரு சயின்டிஸ்ட் ரிசர்ச் பண்றவங்க தான். அவங்க இந்த மாரி ரிங்கிங் சவுண்ட் வர்றது, அது கட் பண்ணணுன்றது அவங்களுக்கு தெரியும். அதுக்காக தான் அவங்களும் பார்த்துட்டு இருந்தாங்க. அது உள்ளேயே எரியக்கூடியது. ஏன்னா, அது 550 வருஷம் இருக்கக்கூடிய அந்த பிராணசக்தி அது கூட இருக்கிறதுனால, அதனால அது உள்ள வச்சுக்க முடியும்னா, அது உள்ளுக்குள்ள எரியக்கூடிய அந்த தன்மை உள்ளதுன்றது தெரியும் அப்படின்னு. அப்போ எப்படி இறந்துட்டாங்க அப்படின்றத போது, அந்த ஒரு செடியுடைய அதாவது ஒரு மரத்துடைய ஒரு களை வந்து சடனா அது முறிஞ்சு பூமிக்கு வருது. அந்த பூமியில வரும்போது அந்த எனர்ஜியானது இந்த பூமிக்குள்ள போனா, இங்க இருக்கிற அனிமல்ஸ் அந்த புழு, பூச்சி அதுக்கெல்லாம் கெட்டதாயிடும். அது ரொம்ப கெ கெடுதிய உண்டாக்குமே அப்படின்னு அவங்க அம்மா இருந்துட்டு,
அந்த இதுல போகாம, அந்த மரத்துக்கு பக்கத்துல இன்னொரு மரத்துல ஏறி, கீழ விழுந்த கலைய தூக்கி மேல நிறுத்தணும்னு பாக்குறாங்க. அப்ப அவங்க அப்பாவும் உடனே வந்து பார்க்கும்போது, அவங்க அம்மா செய்யறத பார்த்த உடனே அவருக்கு என்னாச்சு, இவங்க இறந்து போவாங்கன்ற அவர் முடிவே பண்ணிட்டாரு. அதனால அவங்கள போய் காப்பாத்த முடியாது. அத விட நம்ம இந்த மரத்த காப்பாத்தி, இந்த பூமிய காப்பாத்தணும்னு அவரு இந்த பக்கமா ஏறி, மேல உள்ள கிளைகள மட்டும் ஒடிச்சு ஒடச்சு விடுறாரு. அந்த உடைச்சு விடும்போது கொஞ்சம் மேல போகுது. அந்த காஸ்மிக் இதோட போகுது. ஆனா இந்த பக்கம் இருந்த அந்த லைட் ஆனது அந்த சைடும் அடிச்சதுனால, அது அதிகமான அந்த லைட்னால அவரும் இறந்துடுறாரு. இந்த அம்மாவும் இறந்துடுறாங்க. 2 பேருமே அங்க இறந்துடுறாங்க. இத தெரிஞ்சு அந்த தாத்தாக்கு அங்க வந்து பார்க்கும்போது 2 பேருமே இறந்து போயிட்டாங்க. இந்த குழந்தை தனியா இங்க இருக்குது. இந்த குழந்தைய இங்கேயே விட்டுடுறாங்க. ஏன்னா, இப்ப எப்படி அனஸ்தாசியா இவ்ளோ ஞானத்த எல்லாருக்கும் குடுத்துட்டு இருக்காளோ, அந்த மாதிரி அப்போ அவங்க பெற்றோரும் இந்த தாத்தா கிட்ட சொல்லியிருப்பாங்க. இந்த பிள்ளைய இங்கேயே வளரணும், இங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொன்னதுனால தான் அவங்க இப்படி இங்கேயே விட்டுட்டு போயிட்டாங்க. இதுல பாருங்க எவ்ளோ அந்த இது இருக்கு. இந்த செடாட்டிக்கு இவ்ளோ சக்தி இருக்குதா அப்படின்னு சொல்லும்போது, விளாடிமிர் கேட்கிறாரு. இந்த மரத்துல இருக்கிற அந்த விதைகளுக்கு பவர் நிறையவா? இல்ல அது ஒரு சின்ன பெண்டன்ட் போடுறீங்களா? அதுக்கு பவரா? இல்ல அந்த கலைக்கு பவரா? அப்படின்லாம் கேட்கிறாரு. அப்ப அனஸ்தாசியா சொன்னா, "அதுல இருக்க ஒவ்வொரு பாட்டுக்கும் பவர் உண்டு. நீங்க அத உடைச்சு எடுத்துட்டு போய் வீட்ல ஏதாவது பொருள் செஞ்சு வச்சாலும் அதுக்கு பவர் உண்டு. அந்த இலைய எடுத்தா கூட பவர் உண்டு. அது ஒவ்வொரு பாட்டுக்கும் பவர் உண்டு. அதுக்காக வேண்டி இத கேட்டவங்க உடனே போய் என்ன பண்ணுவாங்க, அந்த மரத்த வெட்டி எடுத்துட்டு போணும்னு நினைப்பாங்க. அப்படி செஞ்சாலும் அதுக்கு பலன் கிடையாது. அதுக்கு என்ன பண்ணணும்னா, அது அந்த விதை கூட இருக்குதுன்னு சொல்லிட்டு போய் எடுத்துட்டு போனா கூட அதுக்கு பவர் கிடைக்காது. அதுவா அதனுடைய நேரத்துல அந்த விதைகள அந்த உதிர்த்த பிறகு எடுத்துட்டு போனா தான் அதோட பலன் கிடைக்கும். அது என்னன்னா, ஒரு பூ கூட பூத்தா, அது கீழ விழும்போது எடுத்தா தான் அதுக்கு பலன். நீங்க அதிலேயே பறிக்கக் கூடாது. ஏன்னா, அதுக்கும் உயிர் வாழணுன்ற அந்த ஆசை இருக்கும். உயிர் இருக்கு. அது செய்யக்கூடாது. அதே மாரி பழங்கள் கூட பழுத்த பிறகு எடுத்து அத நாம சாப்பிடணும். அப்பதான் அதனுடைய பலன் நமக்கு கிடைக்கும். இந்த மாரி தான் அப்படி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்ம என்ன செய்யறோம்? இப்ப பாலு கூட ஊத்தணும்னா, அதுக்குரிய டைம் வந்த பிறகு தான் அது தயிர் ஆகும். அதுக்குள்ள நம்ம அவசரப்பட்டு அத எடுத்தோம்னா என்ன ஆகும்? பாலாவும் ஆகாது இருக்காது, தயிராவும் இருக்காது. அந்த மாரி பண்ணும்போது, நமக்குள்ள நல்லதே நடக்காது. அப்படின்னு சொல்றாங்க. அத சரியான இதுல சரியான ப்ராசஸ் நடந்த பிறகு எடுத்தா தான், நமக்கு அது பலன் கிடைக்கும். இல்லன்னா நமக்கு அதனால நோய் உண்டாகும். அந்த நோய் உண்டாயிட்டு அதுக்கு ஒரு இத பார்த்துக்கிட்டு, அது ஏன் வந்துச்சு? எதுக்கு வந்துச்சு? நம்ம அத அ ஆலோசிச்சுட்டு இருப்போம். அத யோசனை பண்ணிட்டு இருப்போம். அந்த மாரி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது அவங்க இங்கருந்து ஒரு விஷன் மூலமா ஒரு இத பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இத பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க, அந்த தாத்தாக்களுக்கு அந்த டெலிபதி மூலமா தெரியறதுனால, "நீ என்னத்த பார்த்துட்டு இருக்க? ஏன் இன்னொருத்தர நீ பார்த்துக்கிட்டே இருக்க? அந்த மாரி பார்க்கக்கூடாது. அவங்களோட அட்டாச்மெண்ட் ஆகக்கூடாது." அப்படின்லாம் சொல்றாங்க. இப்ப என்னத்த பார்க்குறாங்க? தாத்தாங்க ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க? அப்படின்லாம் ரொம்ப கேட்டுட்டு இருக்கும்போது, விளாடிமிர் கேட்கிறாரு, "அது யார் அந்த பொண்ணு? அதனால என்ன?" அப்படின்லாம் கேட்கும்போது, இல்ல. அது வந்துட்டு மாஸ்கோல இருக்கிறாங்க அவங்க, ஒரு பொண்ணு. அது எப்படின்னு சொன்னா, இங்க இருக்கிறவங்கள கூட நம்ம நம்ம பிள்ளைங்களயே நம்ம பார்க்கும்போது கூட என்ன பண்றாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனா அனஸ்டேஷியா இங்க என்ன பண்ணாலும் அவங்க தாத்தாங்களுக்கு கரெக்ட்டா தெரிஞ்சு போகுது. ஏன்னா அவங்களோட கனெக்ட் ஆகிட்டே இருக்காங்க இல்லையா? அதனால அவங்களுக்கு அந்த டெலிபதி மூலமா அவ என்ன பண்ணாலும் உடனே அவங்களுக்கு தெரிஞ்சிருது. "இது என்ன நீ பார்க்குற?" அப்படின்னு விளாடிமிர் கேட்கும்போது, "ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு வேலைக்கு போறா. அவள தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவ என்ன செய்றான்றது. காலையில எழுந்த உடனே அவ என்ன பண்றான்னு சொன்னா, அவளுக்கு வேலைக்கு போறதுனால அவளுக்கு பாக்ஸுக்கு என்ன வைக்கணும் அப்படின்றத பிரேக்ஃபாஸ்ட் என்ன பண்ணணும். அப்ப அதுக்கு யோசிச்சு இட்லிக்கு வேணும்னா, இட்லிக்கு மாவு இல்லையே. இப்படியெல்லாம் ஒரு நெனப்பு. உடனே பல்லு தேய்க்கலான்னு போகும்போது பிரஷ் எடுக்கும்போது, ஐயோ! நமக்கு இந்த லிப்ஸ்டிக் இல்லையே, அந்த மேக்கப் செட் இல்லையே, நமக்கு அந்த மேட்சிங் பொருள் இல்லையே, இந்த மாரி ஒரு நெனப்பு. அடுத்தது அவ ட்ரெயினுக்கு போகணும்னு சொல்லும்போது, அந்த ட்ரெயின்ல நமக்கு உடனே கிடைக்குமா? நேரம் ஆகுமா? இந்த மாதிரி ஒரு நினைப்பு. திரும்ப வேலையில போகணும்னு சொல்லும்போது, அங்க மேனேஜர் என்ன சொல்லுவாரு? அந்த மூஞ்சிய பார்க்கணுமா? அப்படின்ற மாரி ஒரு நெனப்பு. இப்படியே ஒவ்வொன்னு அப்படியே போயிட்டாலும், அ ராத்திரிக்கு என்ன வேணும்? வேலையில போய் சேர்ந்த பிறகு கூட ராத்திரிக்கு என்ன வேணுமோ, அத போய் வாங்கணும் அப்படின்ற ஒரு நெனப்பு. திருப்பி ராத்திரிக்கு வீட்டுக்கு வந்த பிறகு திருப்பி காலையில என்ன வேணும்? அப்படின்னு ஒரு நெனப்பு. இப்படி பார்க்கும்போது, இந்த மக்கள் ஏன்?
போனதையும், அடுத்ததையும் நெனச்சிருக்காங்க. ஆனா பிரசன்ட்ட மறந்து போயிடுறாங்களே! அப்படின்னு நான் அத பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா, அவங்களுக்கு சாந்தமும் இல்ல, ஆனந்தமும் இல்ல. தனியா இருக்கா, ஆனா அழகா இருக்கா. என்ன யாரானும் பார்த்து எனக்கு ஒரு பார்ட்னர் கிடைக்கணும்னு நெனைக்கிறாங்களே ஒழிய, அதுக்குரிய இத அவங்க பண்ண மாட்டேங்கிறாங்க. இப்ப மெட்ரோல போறாங்கன்னா, மெட்ரோல இருந்து இறங்கி போகும்போது எல்லாரும் போறாங்க. அப்ப போகும்போது ஒருத்தர் ஒருத்தர் பார்த்தா தானே யாரு என்னன்னு தெரியும். உன் பாட்டுக்கு என்னமோ யோசனையில அப்படியே போயிட்டு இருக்க. ஆனா உன்னுடைய பார்ட்னர் உனக்கு முன்னாடியே 2, 3 தடவ வந்து போறாரு. ஆனா அவருக்கு விருப்பம் இருக்கு. நீ பார்க்கவே பார்க்க மாட்டேங்கிற. அப்ப எப்போ உங்களுக்கு அந்த இது நடக்கும்? அது நன்மையாவே நடக்காது இல்லையா? அதாவது ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு எதிர்க்கவே இருந்தாலும் அது சரியா உபயோகப்படுத்திக்கலன்னா ஒரு பிரயோஜனமும் இருக்காது அப்படின்னு. அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு. எழுந்திரிச்ச உடனே முதல்ல இயற்கையை நேசிக்கணும். அப்புறம் குளிக்கும்போது அந்த தண்ணீர நம்ம நேசிக்கணும். எவ்வளோ நல்லா இருக்கு அப்படின்னு. அத எடுத்த சோப் எடுக்கும்போது அதோடைய வாசனைய நம்ம முகரணும். அத நேசிக்கணும். இவ்ளோ நல்லா இருக்குன்னு ட்ரெஸ் போடும்போது எனக்கு எவ்வளோ அழகா இருக்கு, நல்லா இருக்கு அப்படின்னு அத நேசிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம், இந்த இதெல்லாம் போட்டுக்கிட்டாக்கா யாராவது பார்த்து, "உனக்கு இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கு. நீ போட்டிருக்க மேக்கப் நல்லா இருக்கு. நீ போட்டிருக்க பெர்ஃப்யூம் நல்லா இருக்கு." இப்படிதான் நம்ம அப்படி யாராவது சொல்லணுன்றதுக்காக தான் நம்ம செய்றோமே ஒழிய, நமக்குள்ள நமக்காக அந்த செல்ஃப் லவ்ன்றது இல்லவே இல்ல அப்படின்னு சொன்னாங்க. ஒரு கல்யாணத்துக்கு போணும்னா கூட என்ன பண்றோம்? கல்யாணத்துல பட்டு சாரி கட்டினா தான் கல்யாணத்துக்கு போணுன்ற அந்த தாட் இருக்கு இல்லையா? அந்த கல்யாணத்துக்காக வேண்டி அந்த பட்டு சாரி கட்டிட்டு போறோம். அது திருப்தி இருக்கா? இல்லவே இல்ல. எப்ப அத போயிட்டு அந்த பட்டு சாரிய கழட்டிட்டு ஏதாவது ஒரு நைட்டி மாட்டுவோமோ, அப்பதான் அது திருப்தியாகும். யாராவது கேட்டு பாத்தோட அது புரியும். அப்ப எப்ப அத கழட்டி போட போறோம்ன்னு இருந்துச்சு அப்படின்னு. அதாவது நமக்குள்ள திருப்திய நமக்குரியத நாம அத சரிப்படுத்திக்கணும்ன்றது இங்க சொல்ல வராங்க. அப்ப எதுதான் நீ சரின்னு சொல்றன்னு? இப்ப என்கிட்ட ஒரு ட்ரெஸ் இருக்கு. ஒயிட் அண்ட் கிரீன்ல. அது நான் மேக்கப் இல்லாம நேச்சுரலா இருக்க மாதிரி அந்த காட்டன்ல சிம்பிளா நான் இருக்கும்போது, எத்தன கண்கள் என்ன ஏறெடுத்து பார்க்கும் தெரியுமா? அப்படின்ற மாதிரி அவங்க யோசிச்சு பண்றாங்க. எவ்வளோ ஞானம் பாருங்க. அந்த காட்டுக்குள்ளேயே இருக்காங்க. எங்கேயும் வெளியில போல. ஆனா எவ்வளோ விஸ்டம் அவங்கள்ட்ட இருக்கு இல்லையா? இந்த எனர்ஜினால. அந்த காட்டுக்குள்ளேயே அந்த செடார்ட்ட வாங்குற அந்த சக்தினாலேயே அவங்களுக்கு எல்லா ஞானமும் கிடைச்சு. அடுத்தது டைம் ஆயிடுச்சா? சாரி. நேரம் ஆயிடுச்சு. அடுத்தது இன்னும் ஒரு இதுல நான் முடிச்சிடுறேன்ப்பா. தேங்க்யூம்மா. தேங்க் யூ சோ மச். இவ்வளோ நேரம் பொறுமையா கேட்டதுக்கு. தேங்க் யூ.